சத்யராஜ் அவர்கள் திமுக இணைகிறாங்க. நீங்க எதுக்கு திமுக இணைஞ்சீங்கன்னு சொல்லி தங்கச்சி கிட்ட போய் கேக்குறாங்க. தங்கச்சி சொல்றாங்க, நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், நான் ரொம்ப ஆரோக்கியத்தை விரும்புறவ. எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா காலை உணவாக ஆரோக்கியமான உணவை கொடுக்கறாங்க. அதனால நான் திமுக சேர்ந்திருக்கேன். 4 நாள் உப்புமா போடுறது ஆரோக்கியமான உணவுன்னு தங்கச்சி திவ்யா கிட்ட ஆள் மனசுல யாரோ சொல்லிருக்காங்க. உலகத்திலே ஆக சிறந்த ஒரு கழிவான உணவு உப்புமா. உப்புமா போட்டு பல விவகாரத்துகள் தான் இருக்கு. உப்புமா போட்டு அப்படிப்பட்ட உப்புமாவை உணவா போடுற இந்த திட்டம் ஆரோக்கிய திட்டம். சரி, ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர் தமிழ்நாட்டு முதல்வர் மரியாதைக்குரிய சத்யராஜின் அன்பு மகள் திவ்யா சொல்றாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் 6754 டாஸ்மாக திறந்து 3 லட்சம் பெண்களுடைய தாலி அறுப்பதுதான் ஆரோக்கியமான தலைவரா? தமிழ்நாடு முழுமைக்கும் குப்பையை கொண்டு போய் ஊருக்கு மத்தியில் கொட்டி, குப்பையை ஒரு கழிவுநீர் மேலாண்மை இல்லாம, குப்பை தொட்டி இல்லாம, குப்பையை மேடு போல குமிச்சு வச்சு எரிப்பதுதான் ஆரோக்கியமா? கழிவறை கூட இல்லாத கிராமங்களை உருவாக்கி வைத்திருப்பதுதான் ஆரோக்கியமா? கோடங்குளம் அணு உலை, ஸ்டெர்லைட் ஆலை, மீத்தேனு, 800 அணு நிலையம் என்று நாசக்கார திட்டங்களை தொடங்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்துவதுதான் ஆரோக்கியமா? இந்த கேள்விக்கு மரியாதைக்குரிய திவ்யாவோ இல்ல இங்க திமுக வேட்பாளரோ பதில் சொல்லுவாங்களா? அதே போல அதே திவ்யா சொல்றாங்க, இன்னொரு முக்கியமான காரணம், திமுக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கட்சி. என்ன பெண்களுக்கு முக்கியத்துவம்? 234 தொகுதியில 114 பேருக்கு திமுக சீட்டு கொடுத்துருச்சா? இல்ல. அமைச்சரவையில 38 அமைச்சரவையில பாதிக்கு பாதி கொடுத்துருச்சா? இல்ல. 40 பாராளுமன்றத்தில் 20 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சா? இல்ல. திமுக மாவட்ட செயலக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சா? இல்ல. பெண்களுக்கு முக்கியத்துவம் என்ன? மகளிர் கூட்டத்தில் இடுப்பு பிடிச்சுக்கிறது, பெண் காவலரை இடுப்பு பிடிச்சுக்கிறது, அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எஃப்ஐஆர் எடுத்து வெளியே போட்டு அந்த பெண்ணை கேவலப்படுத்துறது, யாரு திமுக எழுத்து பேசினாலும் அந்த பெண்களை இழிவுபடுத்தி ஆபாசமாக தரக்குறைவாக எழுத வைக்கிறது. இதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இல்ல. எது பெண்களுக்கு முக்கியத்துவம்னா மகளிர் உரிமை தொகை. எங்க அக்கா சீதாலட்சுமி கேட்டாங்களா? இல்ல கூடியிருக்க எங்க தாய்மார்கள் கேட்டாங்களா? யாராவது ஸ்டாலினையோ, உதயநிதி ஸ்டாலினையோ, கனிமொழியவோ, இல்ல முத்துசாமியவோ, இல்ல செந்தில் பாலாஜியவோ பார்த்து எனக்கு 1000 ரூபாய் வேணும்? எங்க அண்ணன் சொன்னது போல 1000 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு 30 ரூபாய். 30 ரூபாய்க்கு இங்க இருக்கக்கூடிய வசந்த ஊர்ல போயிட்டு 3 இட்லி கூட வாங்க முடியாது. இட்லி 15 ரூபாய். 30 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு 3 லட்சம் கோடியை கொள்ளடிச்சிருக்காங்க. இது பெண்களுக்கு முக்கியத்துவமா? மூணாவது என்ன காரணம் அப்படின்னா, அனைத்து சாதி மதத்துக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய கட்சி, மரியாதை கொடுக்க கட்சி திமுக. பரிசுத்த ஆவியில இட்லி வேகமானு கேட்டதான் அனைத்து மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இஸ்லாமின் என்றால் தீவிரவாதி என்று சட்டசபையில் பேசுவதால் அனைத்து மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இந்து என்றால் திருடன் என்று கருணாநிதி சொன்னதால் அனைத்து மதத்துக்கும் மரியாதை கொடுப்பதா? எப்படி பாருங்க, அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு திமுக ஓட்டு கேட்டு வருது. 4 ஆண்டுகள் திமுக ஆட்சியில நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கை இருக்கு. ஈரோட்டில் உள்ள மாநில தமிழர்கள், அன்பிற்குரிய சொந்தங்கள், படித்தவர்கள் www.tmk.in அப்படிங்கிற இணைய பக்கம் இருக்கிறது. அந்த இணைய பக்கத்தில் போய் பாருங்க. திமுகவின் தேர்தல் அறிக்கை, ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் சொன்னாங்க. திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் தேர்தலுடைய கதாநாயகன். அந்த தேர்தல் கதாநாயகன் சொல்றான், திமுகவின் முதல் வாக்குறுதி என்ன தெரியுமில்ல? திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம். வச்சிட்டீங்களா? நான் பொய் சொல்லல. நான் கருணாநிதி மகன் கிடையாது. நான் சீமான் தம்பி. நான் பொய் சொல்லல. நான் உண்மையை சொல்றேன். நீங்க போய் பாருங்க. உளவுத்துறை, காவல்துறை இருந்தா சர்ச் பண்ணுங்க, போட்டு பாருங்க. 2வது தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமில்ல? ஊழல் புகாரில் சிக்கிய அதிமுக அமைச்சர்களுக்கு என்று தனி நீதிமன்றம் அமைப்போம். அமைச்சிங்களா? அப்படியே வரிசையா தேர்தல் அறிக்கை படிச்சுவாங்க. 100 இந்த 100 தேர்தல் அறிக்கையில 5 கூட திமுக செய்யல.